குருவின் தினம் ஒரு சுவடுகளில் நிறைய கோவில்கள்லாம் நம்ம எவ்வளோ இடங்களுக்கு பயணிச்சிருப்போங்க. இந்த பயணிக்கும் பொழுதெல்லாம் இந்த பெண்களை பற்றின ஒரு வரைபடமும் சரி, சித்திரங்களும் சரிங்க, எந்த அளவுக்கு வரைஞ்சப்பட்டிருக்கு, வடிக்கப்பட்டிருக்குங்கிறதுக்கான காரணம் எல்லாம் எல்லோருமே அதை கலைநயத்தோட சரி, இல்லை மற்ற காரணங்களால தான் சிந்திச்சு பார்க்குறாங்க. உண்மையான தத்துவத்திற்குள் யாருமே நுழைந்து பார்க்கவும் ஆசைப்படலைங்க. எது எப்படி வடிக்கப்பட்டாலும் அவர்களின் கலை வடிவத்திற்குள் அவர்களே அதில் மாண்டு போகிறார்கள்ங்கிறது தான் அவர்களின் எண்ணமாக இருக்கிறதற்கான மிகப்பெரிய காரணமாக இருக்குங்க. பல இடங்களில் பெண்கள் தான் குருவாகவே இருக்கிறாங்க. ஏன் பெண் தெய்வங்கள் தான் பெருமையாகவும் போற்றப்படுறாங்க. அதே பெண் என்பவள் ஒரு சில இடங்களில் நான் என்ற கருத்துக்களால் எப்படி வடிக்கப்படுகிறார்கள், அதனால் அவர்களுடைய வாழ்க்கையின் தரமும் எப்படி தாழ்த்தப்படுகுதுங்கிறதையும் தூண்களில் வடித்து அதையும் அழகுபட காமிச்சிருப்பாங்கங்க. அவர்கள் கையாலேயே ஒரு வாள் எடுத்து கத்தியில் குத்திக்கிற போலையும், ஒரு அருவாள் எடுத்து அறுத்து கொள்வது போலையும், இன்னும் ஒரு சில ஈட்டி எடுத்து குத்தி கொள்வது போலையும் கூட வடிச்சிருப்பாங்கங்க. அப்போது இது எல்லாமே எதனை குறிக்கிறதுங்கிறதுக்கான காரணம், அவர்களின் எண்ணமும் அவர்களின் செயலும் எப்படி தன்னை நோக்குங்கால் தனக்குள் மிகப்பெரிய வித்தா அமையுங்கிறதையும், பிறரை நோக்குங்கால் அவர்களின் வாழ்க்கையே அவர்களால் அருணத்திலிருந்து என்று மீண்டு வருகின்றார்களோ அத்தருணம் வரை அதில் அவர்களாலே அவர்களுக்கு சூறையாடப்படுகிறதுங்கிறதையும் அவர்களின் வாழ்க்கையின் தத்துவத்தையும் புரிஞ்சுக்கலாங்க. இது பெண்ணுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க. இங்கு ஆண் பெண் என்ற இரண்டு தத்துவத்தையும் அழகாக வெளிப்படுத்தி காட்ட தான் சில கோயில்களில் அர்த்த நாரீஸ்வரர்ன்றவரை கூட வடித்து காட்டியிருப்பாங்கங்க. தனக்குள் இருக்கும் பெண் தன்மைக்குள் தான் எப்படி உணர்ந்தேனோ, தன்னை உணர்த்தியதன் காரணத்தால் நான் என்பதை மறைத்து எனக்குள் இருக்கும் பெண் தன்மையும் வெளிப்பட்டதுன்னு அவங்களே சில இடத்துக்களில் தன்னை உயர்த்தி காட்டும் பொழுது தன்னை தாழ்த்தி கொள்வதால் மீண்டும் அவங்க உயர்த்தப்படுறாங்கங்க. இப்படி ஒவ்வொரு தருணத்திலும் பெண்ணாகட்டும் ஆணாகட்டும் தனக்குள் இருப்பவர்களை தன்னை உணர்த்தியவர் யார் என்பதற்குள் நீ உன்னை உணர்ந்து விட்டால் உனக்குள் இருப்பது எதுவும் இல்லை, உன் குருநாதர் உன்னை உணர்த்தி கொண்டிருப்பதை தவிரன்னு நீங்களே புரிந்து கொள்ளலாங்க. அனைவருக்கும் குருவே சரணம். குருவடி சரணம். திருவடி போற்றிங்க.